நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவள் என் கௌரவங்களுக்கெல்லாம் பெருமை சேர்ப்பவளாக விளங்குவாள். ஆம் பிரசுதி, அகிலத்தின் அனைத்து இளவரசிகளும் என் புதல்வியின் அழகைக் கண்டு பொறாமை அடைவார்கள். மூவுலகங்களிலிருந்தும் இவளுக்கு நல்வரன்கள் வரும். அதில் சிறந்த ஒரு வரனுக்கு இவளை மணமுடிப்பேன். இவளுக்கு நடக்கும் அந்த பிரம்மாண்ட விவாகம் அகிலம் உள்ளவரை எடுத்துக்காட்டாக விளங்கும். உண்மைதானே பிரசுதி? அது உண்மைதான் சுவாமி, அவ்வாறே நடக்கும். ஆனால் இதற்கு மேல் எதுவும் கூறாதீர்கள். தங்கள் வார்த்தைகளே அவளுக்கு திருஷ்டியாகிவிடும். தாட்சாயணி மீது சிவனுடைய திருஷ்டி விழுந்து விட்டது. இன்று அவளுக்கு உருவாகியுள்ள வேதனைகள் எல்லாம் அவனால் உருவானதே. பிரஜாபதி, சதியை மணப்பவன் எவ்வாறு இருப்பான் என்று யாரேனும் கேட்டால் நாம் என்ன பதில் அளிப்பது? சத்பீசனை பார்த்துவிட்டுத்தானே வருகிறோம். நாம் பதில் கூறத்தான் வேண்டும். எவர் வினாவிற்கும் நான் விடையளிக்க தேவையில்லை பிரபு. இருப்பினும் நாம் இந்த உண்மையை மறைக்க இயலாதல்லவா? நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்வேன். சதியின் விதியானது அவ்வாறு உள்ளதென்று எண்ணிக்கொள்வோம். செல்வோம், வாருங்கள். நாம் இணைவது நடவாத ஒன்று. ஏனெனில் தாம் பிரஜாபதி தக்ஷனின் புதல்வி. தாட்சாயினி, என்னுடைய எல்லையை கடந்து என்னால் உன்னை வந்து அடைய முடியாது. அதுதான் உண்மை. தக்ஷனின் ராஜ்யத்தில் வாழ்பவர்களும் அவரது புதல்வியான நீயும் முடிவில் இவ்விடம்தான் வந்து சேர வேண்டும் சதி. எனது அமைதியான உலகம் இதுவே ஆகும். அனைவருக்கும் சமமான இடம். மீண்டும் மீண்டும் என் எதிரில் தோன்றுவது ஏன்? நீ அறிய மாட்டாயா? அவர் தேவருக்கெல்லாம் தேவரானவர். ஆனால் நானோ துச்சமானவள். அவரது கருணை ஒன்றை மட்டுமே பெற்றவள் நான். அவரது காதலை அல்ல. தவறிழைத்தவள் நான் தான். என்னுடைய சூழ்நிலையை மறந்து இறைவனை எனதாக்கும் முயற்சியில் இறங்கினேன். என்னை பொறுத்தவரையில் அவர் இறைவன் அல்ல, என்னவர் என்று எண்ணினேன். ஆனால் அவர் என்னை கண்ட மாத்திரத்திலிருந்தே
மானிட பிறவியாய் கண்டார். என்னவரை எனக்கு சொந்தமாகாத பொழுது நீ ஏன் என்னை நாடி வருகிறாய்? நீ என்னை பிரிந்து செல்லதான் வேண்டும். என்னை விட்டு செல்லதான் வேண்டும். என்னை பிரிந்து சென்று விடு. சதி, கூறுங்கள் தந்தையே. உன் விவாகத்தை பற்றி முடிவெடுத்து விட்டேன். என்ன நேர்ந்தது? இதில் உனக்கு ஆனந்தம் இல்லையா? நான் எடுத்த உன் விவாக முடிவில் உனக்கு சஞ்சலம் ஏதும் இல்லையே? இல்லை தந்தையே, சஞ்சலம் ஒன்றுமில்லை. நல்லது சதி. மாப்பிள்ளை வீட்டாரிடம் உன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் சம்மதம் தெரிவித்து விட்டேன். உனக்கு அவன் ஏற்றவனாக இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் இது பற்றி நான் உன்னிடம் ஆலோசித்திருக்க வேண்டும் அல்லவா? முடிவெடுத்த பிறகு அது பற்றி யோசிப்பது பாவமாகும். எனக்கு உயிரளித்தவர் தாங்களாவீர். தாம் யாரை எனக்கு தேர்ந்தெடுத்திருந்தாலும் அதில் எனக்கு சம்மதம்தான். என் புதல்வியான உன்னிடத்தில் இதைதான் எதிர்பார்த்தேன். விசுவாசமும் கொண்டிருந்தேன். தக்ஷனின் நியதிகளை நீ என்றும் மறக்க மாட்டாய் என்றறிவேன். விவாகம் முடிந்த பிறகு குடும்ப தர்மத்தை கடைபிடித்து நல் இல்லாள் என்று பெயரெடுப்பாய். நான் உன் விவாகத்தை ஆங்கியரசரின் புதல்வர், அவருடைய செல்ல மகன் சத்பீசனோடு நிகழ்த்தவிருக்கிறேன். சத்பீசன் அறிவிற் சிறந்தவன். அது மட்டுமல்ல சதி, ஞானம் உள்ளவனுக்கு மற்ற விஷயங்கள் எதுவும் தேவையில்லை. அவனோடு நீ நல்முறையில் வாழ்வாய். அனைவரும் இன்று உன்னை காண வருகின்றனர். அதோடு இன்று முகூர்த்தமும் குறிக்கப்படும். சுப முகூர்த்தத்தில் ஆனந்தமாக உனக்கு விவாகம் நடக்கும். நம்முடைய எண்ணம் இப்பொழுது நிறைவேறிவிட்டது. தந்தையின் வார்த்தைகளுக்கு நான் செவி சாய்த்து விட்டேன். மானிட பிறவியின் எல்லைகளை நான் கடக்க மாட்டேன். ஒரு மானுடனை தான் நான் விவாகம் செய்கிறேன். தந்தையின் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து விட்டேன். என்னால் ஏதேனும் நடக்கவிருந்தால் என்னை அழைத்திருக்கலாமே.
தாம் மூவரும் இவ்விடம் ஏன் வந்தீர்கள்? தம்மை அழைப்பதற்காகவே வந்தோம் ஈசனே. இந்த அழைப்பிற்கு காரணம்? விருந்திற்கான அழைப்பு இது. அந்த அழைப்பினை தாம் மறுக்காமல் ஏற்க வேண்டும். உணவு என்பது மனிதர் வாழும் உலகிற்கானது தேவி. தாம் எப்போது மனிதர்களைப் போல நடக்கத் துவங்கினீர்கள்? ஆதிசக்தியான தேவி மானிட பிறவியாக அவதரித்திருக்கிறார்களே, அவ்வாறு இருக்க சற்று நேரத்திற்கு நாம் மானிட நடவடிக்கைகளை பின்பற்றலாகாதா? அச்செயலால் நாங்கள் ஆனந்தம் அடைகிறோம். ஒருவேளை நான் மனித உருவில் சதியை காண வருவேன் என்று தாம் எண்ணி இருந்தால் அது தம் அனைவருடைய பிரமையாகும். தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. நான் அனைத்து இன்பங்களையும் கடந்து தனிமையில் வாழ்கிறேன். லீலைகள் எனக்கு உகந்ததல்ல. அகிலத்தின் நன்மைக்காக இறைவனான தாம் லீலைகள் புரியத்தான் வேண்டும். தாம் மானிட உருவிற்கு மாறத்தான் வேண்டும். நான் தசாவதாரம் எடுக்க வேண்டியுள்ளது. அகிலத்தில் மானிடனாக பிறப்பெடுத்து அனைத்து இன்ப துன்பங்களையும் அனுபவிப்பதே நமது விதி ஈசனே. நாராயணர் தசாவதாரம் எடுக்கும்போது தாம் தம்முடைய இல்லாளிற்காக ஏன் மனித உருவிற்கு மாறக்கூடாது ஈசனே? ஒருவேளை சதியால் இவ்விடம் வர இயலவில்லை என்றால் தாம் அவளிருக்கும் இடம் தேடி செல்லலாம் அல்லவா? நாளை சதி தமது உருவத்தைக் கண்டு தம்மை ஏற்க முடியாது என்று பிடிவாதம் கொண்டால் தாம் வேறொரு உருவம் தரித்து அவரை சம்மதிக்க வைக்கலாமே. அது தம்மால் இயலுமல்லவா? தாம் முடிவெடுக்க வேண்டிய தருணமாகும் இது. தந்தையின் வேதனை கண்டு மனமுடைந்து சதி தம்மை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார்கள். உளமாற விரும்பிய ஒருவரை தியாகம் செய்யும் ஓர் நிலை ஏற்பட்டால் அது விரக்தியில் எடுக்கப்பட்ட முடிவாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உளமாற விரும்பிய ஒருவரை தியாகம் செய்யும் ஓர் நிலை ஏற்பட்டால் அது விரக்தியில் எடுக்கப்பட்ட முடிவாகும். ஒருவரது வாழ்வதனில் விரக்தி எல்லை கடந்துவிட்டால் பின்பு அவரை அதனின்று மீட்பதானது நடவாத காரியமாகிவிடும். இதை எண்ணித்தானே அஞ்சுகிறீர்கள் மகாதேவா? அவர் தம்மோடு இணைந்தால் அது அனர்த்தமாகிவிடுமோ என்று சந்தேகம் கொண்டீர்கள். ஆனால் இதை காட்டிலும் ஒரு அனர்த்தம் ஏற்படுமா ஈசனே? ஆதிசக்தியின் விவாகம் சாமானிய மானிடனோடு நடக்கவிருக்கிறது. என் அகங்கார புதல்வன் சதியின் விவாகத்தை ஆங்கிரசரின் புதல்வன் சத்பீசனோடு நடத்தவிருக்கிறான். தம் எண்ணம் என்ன ஈசனே? அவ்விவாகத்திற்கு பின்னர் தேவி ஜீவித்திருப்பார்களா? ஆதிசக்தி தம்மோடு இணைய வேண்டியவள். அவள் தமக்காகவே அவதரித்தவள். ஒரு சாமானியமான மானிடன் கணவன் என்னும் ரூபத்தில் அவளை ஸ்பரிசித்தால் அனர்த்தமாகிவிடும் மகாதேவா. நேர்ந்த அவமானத்தால் ஆதிசக்தியின் கோப அக்னி மூண்டுவிட்டால் அகிலம் பஸ்மமாவதை தடுக்க இந்த மும்மூர்த்திகளாலும் முடியாது. சம்பூர்ண சிருஷ்டியும் அழிந்துவிடும் மகாதேவா. நடக்கவிருக்கும் விவாகத்தை தாம் தடுத்துத்தான் ஆக வேண்டும். அதோடல்லாது தேவியின் விரக்தியையும் தாம் தான் போக்க வேண்டும். இவையனைத்தும் நடக்க வேண்டுமெனில் தாம் தேவியின் இருப்பிடத்தை மானிட உருவில் அடைய வேண்டும். ஆம் மகாதேவா, இவ்வழியைத் தவிர வேறொரு வழியும் இல்லை.